ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, கிருஷ்ண ஜெயந்தி என்றைக்கு வருது, எப்படியெல்லாம் கொண்டாடலான்னு பார்க்கலாம் வாங்க. நமக்கு கிருஷ்ண ஜெயந்தி வந்து 26/8/2024 திங்கட்கிழமை வருது. அன்றைக்கி வந்து கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுறவங்க கொண்டாடலாம். நம்ம வந்து எப்போவும் கொண்டாடினவங்க தான் கொண்டாடணுன்னு அவசியம் இல்லை, புதுசாக கூட ஆரம்பிக்கலாம். நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம சாமி கும்பிடலாம். கிருஷ்ணர் படம் இருந்தால் அதை மட்டும் எடுத்து தனியாக வச்சு நம்ம கும்பிடலாம். மெயினாக வந்து அதுக்கு நெய்வேத்தியமாக நம்ம தயிரும் வெண்ணெயும் வைங்க. அந்த ரெண்டும் மெயினாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் எல்லாம் நம்ம வீட்டில் என்னென்ன இருக்கோ அதை எல்லாமே செஞ்சு வைக்கலாம். சீடை, சுண்டல், பொங்கல், ரவா லட்டு எல்லாமே செஞ்சு வைக்கலாம். ஆனால் வந்து நம்மளால் அவ்வளோ செய்ய முடியல, எனக்கு டைம் பத்தலை அப்படிங்கிறவங்க ஒரு நெய்யும் தயிரும் வைங்க. வேறு எதுவும் வைக்கணும்னு அவசியம் இல்லை. அதை வச்சு நம்ம சாமி கும்பிட்டு அது சாயங்காலமாக கும்பிடுங்க. கும்பிட்டுட்டு அதை வந்து பக்கத்தில் ஏதாவது சின்ன குழந்தைங்க இருப்பாங்கள்ல, ஃபஸ்ட்டு அந்த குழந்தை கொடுங்க. அது ரொம்ப நல்லது. நம்ம குழந்தை இல்லாதவங்க இந்த கிருஷ்ணனை நினச்சி வேண்டிக்கிட்டோம்னா குழந்தை கிடைக்கும். குழந்தை இருக்கிறவங்க நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிறக்காக வேண்டிக்கிங்க. இது வந்து நம்ம காலங்காலமாக கும்பிட்டா தான் கும்பிடணுன்னு அவசியம் இல்லை. நம்ம வீட்டில் புதுசாக கூட ஆரம்பிக்கலாம். நீங்கள் புதுசாக ஆரம்பித்து பாருங்கள், அடுத்த வருஷம் இன்னும் நல்லா மேலும் மேலும் நல்லாயிருக்கும். அதனால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திங்கக்கிழமையிலேருந்து செவ்வாய்க்கிழமை வரை இருக்குங்கிறாங்க. ஆனால் வந்து நம்ம திங்கக்கிழமை சாயங்காலத்தோடு முடிஞ்சிருது. அதனால் செவ்வாய்க்கிழமை சாயங்காலத்தோடு முடிஞ்சிருது. அதனால் நம்ம திங்கக்கிழமை சாயங்காலமே இதை கும்பிட்டுறலாம். ஈவினிங்காக கும்பிட்றது ரொம்ப நல்லது. நம்ம வந்து வாசலில் ஒரு கோலத்தை போட்டுட்டு கிருஷ்ணரை வரவழைச்சி சாமி கும்பிடுங்க. கோலம் போட்டு நம்ம கிருஷ்ணர் வர வச்சு அது வந்து நம்ம வாசலில் வந்து நல்லா கிருஷ்ணர் கால் பதிச்ச மாதிரி மாவில் கோலம் போடுங்க. கிருஷ்ணரே நம்ம வீட்டுக்குள்ளே வந்த மாதிரி நமக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். இப்படி ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க.